نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் வழமையாக மாதத்தின் 2ஆம் வாரத்தில் ஞாயிறிரவிலே ஞாயிறு பின்னேரம் சஹாபாக்களை பற்றி பேசி வருகின்றோம். இதுவரையிலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சரித்திரம் வரையிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைய எமது பாடத்திலே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறையும் அவர்களுக்குரிய சிறப்புகள் என்ன என்பது பற்றியும், அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எந்த அளவு மதிப்புள்ளவர்களாக காணப்பட்டார்கள் போன்ற பல அம்சங்களை இந்த நேரத்திலே நாங்கள் நோக்குவோம். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுலஃபா உர் ராஷிதூன் என்று சொல்லப்படக்கூடிய ஹுலஃபாக்களில் 4ஆவதாக கருதப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹலீஃபாவாக கருதப்படுகிறார்கள். சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சிறு பராயத்திலிருந்து ஷஹவாசம் கொண்டு நபிகளாருடைய பல துஆக்களை பெற்றுக்கொண்ட சுவனத்துக்கு தகுதியானவர்கள் என்று கூறப்பட்ட ஒரு முக்கியமான சஹாபி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய ஹிலாஃபத் ஆட்சி காலம் ஹிஜ்ரி 35 தொடக்கம் 4 வருடங்களும் 9 மாதங்களும் அவர்களுடைய ஹிலாஃபத்துடைய காலமாக இருக்கின்றது. சுமாராக 5 வருட காலங்கள் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த காலத்திலேதான் ஜமல் யுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தம், அதேபோன்று சிஃபீன் யுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய 2 முக்கியமான யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதையும் நாங்கள் சரித்திரத்திலே அறிகின்றோம். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுல் ஹசன் என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படக்கூடியவர்கள். அவர்களுடைய புனை பெயர் அபுல் ஹசன். ஏனென்றால் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மூத்த மகன் ஹசன் என்பதனால் அவர்கள் அபுல் ஹசன் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதை தவிர அபு துராப் என்ற பெயரை கொண்டும்
அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமாக அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்த ஒரு பெயர்தான் அபூ துராப் என்ற பெயராக இருக்கின்றது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடுகிறார்கள். அவர்களை கண்டுகொள்ள முடியவில்லை. அப்பொழுது என்ன நடந்துவிட்டது, எங்கே சென்று விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கேட்கின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கும் அவருக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, ஒரு பிரச்சனை, சிறிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதனால் அவர் கோவித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்த ஒருவருக்கு உந்துர் ஐனஹுவ, எங்கே என்று பாருங்கள் என்று தேடுமாறு கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த மனிதர் தேடிவிட்டு வந்து, யா ரசூலல்லாஹ், அவர் பள்ளியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்திலே கூறுகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். அன்று பள்ளிவாசல்கள் இன்றைய பள்ளிவாசல்களை போன்று காப்பட்டுகள் போட்டு இப்படியா டைல்ஸ்கள் பிடிச்சி இருக்கவில்லை, வெறுமனே மணலாக மண்ணாகத்தான் இருந்தது. அந்த பள்ளிவாசல்கள் தான் சுஜூத் செய்யப்படக்கூடிய இடங்களாக அந்த காலத்திலே காணப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வேட்டி விலகிய நிலையிலே அவர்கள் பள்ளியிலே உட்கார்ந்து, அதாவது தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய முதுகு பக்கமாக எல்லாம் அந்த மண் ஒட்டி இருக்கின்றது. இதனை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ துராப், அவர்கள் அபூ துராப் என்று அழைக்கிறார்கள். கும் அபா துராப், அபூ துராபே எழும்புங்கள். அபூ துராப் என்றா மண்ணின் தந்தை என்று அர்த்தம். மண் முழுவதையும் தனது மேனியில் ஆக்கிக் கொண்டு இவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், எனவே மண்ணின் தந்தையே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை இரக்கமான முறையிலே அழைத்த ஒரு பெயர்தான் அபூ துராப். அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூற்றை மதித்து தனது மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு திரும்பவும் செல்கின்றார்கள். அதனால் அவர்கள் அபூ துராப் என்ற பெயரை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அபூ தாலிப் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரித்து வளர்த்த அபூ தாலிப், அந்த அபூ தாலிபுடைய மகனாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்னும் பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் போன்ற சகோதரர்களும் இருக்கிறார்கள். அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் கடைசி வரையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ தாலிபுக்கு இஸ்லாத்தை எடுத்து வைத்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவருக்கு ஹிதாயத்தை எழுதவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கிவிட்டான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. உங்களுக்கு நாடியவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் ஹிதாயத்தை கொடுப்பான் என்று அந்த அபூ தாலிபுடைய விடயத்திலே குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கிவிட்டான். எப்படியோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்த ஒருவர் தான் அபூ தாலிப். அந்த அபூ தாலிபுடைய மகனாக முக்கியமான ஒரு, அதாவது அபூ தாலிபுடைய மக்களிலே மிக சிறப்பு மிக்க ஒருவராக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள். அலி இப்னு அபி தாலிபுடைய தந்தை வழியை நாங்கள் பார்க்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தந்தை வழியும் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை வழியும் ஒரே உறவு முறையிலே செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார்
ஃபாத்திமா பின்து அசத் என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிஅஸத் நுபுவத் கிடைப்பதற்கு 10 வருடங்களுக்கு முன்னால் பிறக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 30 வயதாக இருக்கக்கூடிய நேரத்திலே தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கக்கூடிய அந்த வேளையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 10 வயது சிறுவன். அதனால்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர்களே முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிறுவன் வாலிபன் அலி இப்னு அபி தாலிப் என்று நாங்கள் கூறுகிறோம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலிருந்து வந்து இஸ்லாத்தை சொன்னபோது அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியார் முதலாவதாக ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு அடுத்ததாக சிறுவர்களே முதலாக ரசூலுல்லாஹுடைய அந்த வார்த்தையை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் சிறு பராயம் தொட்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்திலே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லக்கூடிய நேரத்திலே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டிலே அங்கே அமானத்துகளை அமானிதங்களை ஒப்படைப்பதற்காக வேண்டி அவர்களை சாட்டிவிட்டு சென்றார்கள். அவர்கள் 3 நாட்கள் நின்று அங்கே அந்த அமானிதங்களை ஒப்படைத்து விட்டுத்தான் அவர்களும் மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள் என்று நாங்கள் சரித்திரத்திலே பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆரம்ப பெயர் ஹைதரா என்பது அல்ல, அவர்களுக்கு ஒரு பட்ட பெயராக ஹைதரா என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது ஹைதரா என்றால் சிங்கம். அவர்கள் உண்மையாக ஒரு சிங்கமாகத்தான் இருந்தார்கள், ஒரு வீரனாக இருந்தார்கள். அதனால ஹைதரா என்று அழைக்கப்பட்டார்கள். அது அவர்கள் ஒரு கவிதையிலே படிக்கக்கூடியதிலே அனல்லதி சம்மத்தி உம்மி ஹைதரா, நான் யார், எனக்கு எனது தாயார் ஹைதரா என்று சிங்கம் என்று பெயர் வைத்தார் என்று அவர்களே ஒரு கவிதையிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பராயத்திலிருந்தே வீரமிக்கவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்லக்கூடிய நேரத்திலே காபிர்கள் புடைசூழ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாத்திரம் தன்னந்தனியாக அங்கே விட்டு செல்கிறார்கள் என்றால் அது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரம் மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு அதுவே ஆதாரமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பெற்ற ஒரு சஹாபி என்பது மாத்திரமல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா முறையிலே தம்பியாக கருதப்படக்கூடியவர். அது மட்டுமல்ல, தனது மகளாரை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடிக்க வைத்து அவர்களை தனது மருமகனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்கள். எனவே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விரும்பினார்கள் என்பதற்கு இவைகள் சான்றுகளாக இருக்கின்றன. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் மக்களிலே மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு பெண்ணாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் தனது ஈரக்குலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஈரத்துண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்ணிக்கப்படுகிறார்கள். அந்த ஃபாத்திமாவை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்து வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றதுக்கு பின்னால் என்னென்ன யுத்தங்கள் எல்லாம் கலந்து கொண்டார்களோ அந்த யுத்தங்களில் அனைத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு
அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். பத்ர் யுத்தம் என்று சொல்லலாம். ஹிஜ்ரி 2 பத்ர் யுத்தம், ஹிஜ்ரி 3 உஹது யுத்தம், ஹிஜ்ரி 5 ஹந்தக் யுத்தம், அதே போன்று கஸ்வத்து பனி முஸ்தலக் அல்ல முரைசி என்று சொல்லப்படக்கூடிய ஹிஜ்ரி 6 நடந்த அந்த யுத்தம், அதுக்கு பின்னால் ஹுதைபியா மக்காவுக்கு சென்ற அந்த பயணம், அதுக்கு பின்னால் உம்ரத்துல் கலா என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் வருடத்திலே நடந்த அந்த பயணம், அதுக்கு பின்னால் ஃபத்ஹு மக்கா 8ஆம் வருடத்திலே, 8ஆம் வருடத்திலே கடைசி பகுதியிலே ஹுனைன் யுத்தம். இப்படியாக எல்லா யுத்தங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறுதுணையாக இருந்தவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுல மிக முக்கியமான ஒரு போர் ஹைபர் யுத்தம், ஹிஜ்ரி 6 நடந்த அந்த யுத்தம். அதிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்தத்துக்கு தலைமை தாங்கினார்கள். அந்த யுத்தத்துக்கு தளபதியாக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹைபர் கோட்டையை கைப்பற்றுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தங்கள் அனைத்திலும் கலந்து கொண்ட அலி இப்னு அபீ தாலிப் ஹிஜ்ரி 9 நடந்த தபூக் யுத்தத்திலே மாத்திரம் கலந்து கொள்ளவில்லை. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் தபூக் யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை என்பதற்கான பதில் புகாரி முஸ்லிம்லே வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு ஒரு பதிலாக அமைகின்றது. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு செல்லக்கூடிய தபூக் மதீனாவில் இருந்து பல 100 கிலோமீட்டர்கள் தூரத்திலே உள்ள ஊர். தயாராகக்கூடிய நேரத்திலே அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு தளபதியாக தலைவராக நியமித்து விட்டு செல்கிறார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் துகல்லிபுனி ஃபின்னிஸாஇ வஸ்ஸிபியான், என்னை சிறுவர்களுக்கும் இந்த பெண்களுக்கும் என்னை சாட்டிவிட்டு, இவர்களுக்கு தளபதியா என்னை சாட்டிவிட்டு நீங்க யுத்தத்துக்கு போறீங்களே, என்னை விட்டு போட்டு போறீங்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அமா தர்லா அன் தகூன மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன மின் மூசா. அலியே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரன் எவ்வளவு உறுதுணையாக ஒன்றோடு ஒன்றாக தோள் கொடுத்து நின்றார்களோ அது போன்று நீங்கள் என்னோடு இருப்பதற்கு விரும்பவில்லையா? எனவே ஹாரூனும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு அவர்கள் உறுதுணையாக ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்தார்களோ அதுபோன்றுதான் நீங்கள் எனக்கு உதவியாக உறுதுணையாக இருக்கிறீர்கள். எனவே நான் மதீனாவுக்கு உங்களைத்தான் தலைவராக பொறுப்பாக சாட்டிவிட்டு செல்கிறேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நேரத்திலே அதை மன சந்தோஷத்தோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரம் எடுத்தார்கள். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாரூன் நபியாக இருந்தார், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள். ஆனால் கைர அன்னஹு லா நபிய பஅதி, என்றாலும் எனக்கு பின்னால் நபி கிடையாது. நீங்க நபி அல்ல, ஆனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மூசாவோடு உறுதுணையா இருந்தாரோ அதுபோன்று நீங்கள் உறுதுணையா இருக்கிறீர்கள் என்று அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஹைபர் யுத்தத்துக்காக சஹாபாக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது யாரிடத்திலே கொடியை கொடுத்து தலைவராக நியமிப்பது என்ற விடயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்களை வைத்து சொல்கிறார்கள், லஉதியன்னர் ராயத கதன் ரஜுலன் யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, நான் நாளைய தினம் ஹைபர் கோட்டையை கைப்பற்றுவதற்காக ஒருவரிடத்திலே கொடியை கொடுக்க போகிறேன், தளபதியா நியமித்து அனுப்ப போகிறேன். அவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அவரை அல்லாஹும் ரசூலும் அவனுடைய தூதரும் விரும்புகிறார்கள். இன்னொரு ரிவாயத்திலே யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்பக்கூடிய ஒருவர்.
அப்படியான ஒருவரை நான் தளபதியா நியமிக்கப் போகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்ன நேரத்திலே சஹாபாக்கள் இரவு நேரத்திலே ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள். யாருக்கு கிடைக்கப் போகின்றது? யார் அந்த நபர்? அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய, அவரை அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய, இப்படி அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்றுக்கொண்ட அந்த நபர் யார் என்பதிலே சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள். காலையான போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் காலை பொழுதே எல்லோரும் நேரங்காலத்தோடு மஸ்ஜிதுன் நபவியை வந்து அடைகிறார்கள். எனக்கு அந்த கொடி கொடுக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய ஒருவராக நான் இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையிலே சஹாபாக்கள் பெருந்திரளாக அங்கே கூடுகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐன அலி இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப் எங்கே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யஷ்தகி ஐனை, அவருக்கு கண் நோய் ஏற்பட்டு அவர் இந்த இடத்துக்கு சமூகம் அளிக்காமல் இருந்திருக்கிறார் என்று கூறிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஅர்சிலு இலைஹி ஃபஅதூனி பிஹி, அவர்ட்ட ஒரு ஆள் அனுப்புங்க, அவரை கூட்டி வர சொல்லுங்க. இப்பொழுது ஒருவருக்கு ஒரு தூதுவர் செல்கிறார். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அந்த மஜ்லிஸுக்கு அழைத்து வருகிறார்கள். அவர்கள் வந்தபோது அவர்களுடைய கண்கள் சிவந்து கண் நோயுற்றவராக அவர்கள் காணப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தனது உமிழ் நீரால் அவர்களுடைய கண்ணிலே உமிழ்ந்து விடுகிறார்கள். அவர்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்து அந்த ரசூல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். துஆ செய்ததோடு ஃபபரஅ, அவர் குணமடைந்து விட்டார். ஹத்தா கஅல்லம் யகுன் பிஹி வஜ, அவருக்கு எந்த நோயும் இல்லாதது போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறிவிட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்துக்கான கொடியை, அதாவது யுத்த தளபதிகள் கொடிகளை எடுத்துக்கொண்டு செல்வது மரபு முறை, அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடியை கொடுக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உகாத்திலுஹும் ஹத்தா யகூனு மிஸ்லனா, எங்களை போன்று அவர்கள் அனைவரும் ஆகும் வரையிலே. ஹைபர்ல இருந்தவர்கள் யகூதிகள், மதீனாவிலிருந்து நான் நினைக்கிறேன் சுமார் ஒரு 170 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊர், ஒரு கோட்டை, ஹைபர் கோட்டை. இன்று கோட்டைகள் இருப்பது போன்று அன்று அந்த யகூதிகள் கோட்டை கட்டி அந்த இடத்தை பராமரித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றும் கூட அந்த கோட்டையுடைய மதில்கள் இருக்கின்றன. நாங்கள் அந்த இடத்துக்கு சென்றோம், அந்த கோட்டைகளின் மீது ஏறி பார்த்தோம். அந்த கோட்டைகள் எல்லாம், அதாவது இன்று சிலபுகள் போடப்படுவது போன்று அன்று ஈச்சன்னார்களால் வேயப்பட்டு அதுக்கு பின்னால் களிமண் போன்றவைகளால் அந்த தட்டுக்கள் போடப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டோம். இப்படியான கோட்டைகளும் பல அறைகளும் நிறைந்த ஒரு இடமாக அந்த ஹைபர் காணப்படுகின்றது. அந்த ஹைபரை ஆட்சி செய்தவர்கள் யகூதிகள். அந்த ஹைபர் பூமி ஒரு விவசாய பூமியாக இருந்தது. பேரீச்ச பல மரங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு பூமி. இன்றும் கூட பேரீச்ச பல மர தோட்டங்கள் அங்கே காணப்படுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹைபரை பிடிப்பதற்காக வேண்டி, யகூதிகள் இடத்திலிருந்து கைப்பற்றுவதற்காக வேண்டி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக நியமித்து அனுப்புகிறார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் எங்களை போன்று ஆகும் வரையிலே நான் யுத்தம் செய்யட்டுமா? அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரையிலே நான் யுத்தம் செய்யவா என்று கேட்ட நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் செல்லுங்கள், அவர்களுடைய பூமிக்கு சென்று அவர்களை முதலாவதாக இஸ்லாத்தின் பால் அலையுங்கள். முதலாவது யுத்தம் செய்ய செல்ல வேண்டாம், அவர்களை இஸ்லாத்தின் பால் நீங்கள் அலையுங்கள்.
அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஹக்குகளை, அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த உரிமைகளை கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்கள் மீது உங்களின் மூலமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து விட்டான் என்றால் அது உங்களுக்கு சிவப்பு ஒட்டகைகளை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்தர்ப்பத்திலே கூறுகிறார்கள். அன்று சிவப்பு ஒட்டகைகள் என்றால் இன்று நாங்கள் வாகனங்களிலே சில வாகனங்களை பெருமிதமாக பேசுவது போன்று, அன்று வாகன ஒட்டகங்களிலே அவர்கள் பெருமிதமாக பேசக்கூடிய ஒரு ஒட்டகம்தான் சிவப்பு ஒட்டகைகளா இருந்தன. சிவப்பு ஒட்டகைகளை விட சிறந்ததாக இருக்கும் என்று அன்று மிக பெருமதியான ஒரு சொத்தை உதாரணம் காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நீங்கள் செய்யக்கூடிய தஅவா, அந்த தஅவாவின் மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையின் மூலமாக, நீங்க பேசக்கூடிய அல்லது நீங்க செய்யக்கூடிய ஒரு செயலின் மூலமாக ஒருவன் இஸ்லாத்தை விளங்கிவிட்டான் என்றால், இஸ்லாம் நல்ல ஒரு மார்க்கம், பின்பற்ற தகுதியான ஒரு மார்க்கம் என்பதை உங்களுடைய நடத்தை, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செயல்கள் அவர்களை ஹிதாயத்தின்பால் அழைத்து விட்டதென்றால் அது உங்களுக்கு ஒரு ரிவாயத்திலே இந்த உலகத்திலே உள்ள அனைத்தை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அந்த தாவாவுடைய படிமுறையை அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்து அந்த ஹைபரை கைப்பற்றுவதற்காக அனுப்பினார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பலரால் முயற்சி செய்தும் அந்த கோட்டை கதவை கலட்ட முடியாத அந்த சந்தர்ப்பத்திலே அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கோட்டையுடைய ஹைபர் கோட்டையுடைய கதவை தனியாக கலட்டி எடுத்தார்கள் என்ற அந்த சரித்திரத்தை நாங்கள் தாரீഖിலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாலமான கண்ணுடையவராக, அழகான ஒருவராக, அழகான அகண்ட தாடியுள்ளவர்களாக, வழுக்கு தலையுள்ளவர்களாக, சஹாபாக்களே சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, விசேஷமாக அவர்கள் சஹாபாக்களே மிகவும் ஒரு வீரனாக காணப்பட்டார்கள். சஹாபாக்களே தீர்ப்பு செய்கிற விஷயத்திலே ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளை விளங்கி ஆராய்ந்து தீர்ப்பு செய்யக்கூடிய இடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு முதன்மையானவர்களாக காணப்பட்டார்கள். அதே நேரத்திலே அவர்கள் துன்யாவிலே மிகவும் பற்றற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதனால்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு கோபப்பட்ட நேரத்திலே அந்த மணலிலே அவர்கள் தூங்கினார்கள். அவர்களை அபூ துராப் என்று ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள். அது அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு பற்றற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதற்கு உதாரணமாக அமைகின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் சிறு பராயத்திலிருந்து ஒரு விக்கிரகத்தை வணங்கவில்லை. சிறு பராயத்திலிருந்து இந்த மதுபானங்கள் போன்ற அந்த பானங்களை குடிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் சிறுவர் 10 வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து கடைசியாக ஹிஜ்ரி 40வது வருடத்திலே அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள். அதுவும் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்ட அவர்களுடைய சிறப்புகளை கூறக்கூடிய இன்னும் பல செய்திகள் ஹதீஸ்களிலே பதிவாகி இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த பாடத்திலே நாங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்ட இன்னும் பல விடயங்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை படித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை வைத்து படிப்பினை பெற்று எமது வாழ்க்கையை திருத்தி நடக்கக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா